உறவுகளே, நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. வாங்க சூப்பரான உளுந்தங்கஞ்சி காய்ச்சிருவோம். இப்போ தீயை பற்ற வச்சுருவோமா? பற்ற வச்சிடலாம். நெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். தீ பற்ற வச்சிடலாமா? இப்போ உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டு உளுந்தெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இது கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு இருக்கும், நல்லா உரித்து வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து அவிய வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா வேகட்டும். கொதிச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு இன்னும் நல்லா வேகணும், பசையாக வேகணும். கூடவே கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிடலாம். சுக்கு இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி உளுந்து நமக்கு வாயு தானே, அதனால் நம்ம சுக்கு பொடி எடுத்துக்கிடலாம். நல்லாயிருக்கும். கண்டிஷன் வந்தது உடனே மாதிரி உளுந்து நல்லா வெந்து கிடைக்கும் போதே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்ல வெல்லம்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஏலக்காய் சேர்க்கலை. ஏலக்காய் சேர்த்தோன்னா உளுந்தோட மனமே நமக்கு தூக்கி கொடுக்காது. ஆனால் தேங்காய் பூ சேர்த்தோம்னா நல்ல உளுந்தோட மனமும் தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி தேங்காய் பூவும் நல்ல மனமாக இருக்கும். தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, குறுக்கு வலி எல்லாத்துக்குமே இந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைங்க, வெள்ளை உளுந்தில் வச்சு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உறவுகளே, எல்லாருமே வாரம் 2 முறை இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. பெண்களுக்கு குறுக்கு வலி எல்லாமே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.